அந்த ஒரு தத்துவத்தை நமக்கு வந்து குர்ஆன் மூலியமாக அல்லாஹ் நமக்கு விரிவுபடுத்துறான். அடுத்து ஒரு சான்றை பாருங்க. ரப்பனா இன்னி அஸ்கன்து மிர் துர்ரியதி பி வாதின் கைரதி ஜர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். 14வது சூரா. இது நம்ம வந்து நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்போம். என்னவென்று கேட்டால், ஒரு துவாவை என்ன செய்யறாங்கன்னா இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க. சரிங்களா? இப்ராஹிம் நபி கேட்கறது இப்ப சான்றுல இல்லைனாலும் அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதை பார்க்கணும்ல. என்ன நடக்குன்னா, எங்கள் இறைவனே ரப்பனா, எனது சந்ததிகளையும் இந்த புனித ஆலயத்துல இந்த விவசாயத்துக்கு ஜர்அன் ஒன்றத்துக்கும் உதவி இல்லாத பயிர் பச்சைகள் விளையாத இடத்துல என்ன செஞ்சுட்டேன், வானம் பார்த்த பூமி தானே, ஒண்ணுமே கிடையாது. அங்க திராட்சையோ ஆப்பிளோ எதுவும் உருளைக்கிழங்கு கூட வராது, வெங்காயம் கூட வராது. அப்போ பெட்ரோல் தான் வரும். தாயிஃப்ல வரும். தாயிஃபுக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சரிங்களா? அது குளிர்ந்த பிரதேசம், ஹில்ஸ் ஏரியா. மக்கால வராது, அது புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அங்க சுத்தி வட்டாரத்துல வந்து வேற இடத்த சொல்லக்கூடாது. மக்கா ஒரு பயங்கரமான மூர்க்கத்தனமான கொண்ட மலைகள் குண்டங்கள் அந்த மாதிரி இருக்கிற பகுதி. ஒரு 80% அப்படிதான். ஒரு சில இடத்துல கொஞ்சம் குளிர்ந்த இடங்கள் இருக்கும். அப்போ விவசாயத்துக்கு தகுதி இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் என்ன செஞ்சுட்டேன், அவர்களை நான் விட்டு விட்டேன் புனித இடத்தில். ரப்பனா லா யுகீமு ஸலாத்த, அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அந்த இடத்தில் அவர்களை குடியமர்த்தி விட்டேன். அப்படி சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க, ஃபஜ்அல் அஃபிதத்தம் மினன் நாஸ். இதான் இறைவா, மனிதர்களில் சிலரது உள்ளங்களை இதை நோக்கி என்ன செய்யுங்க, விருப்பம் கொள்ள வைப்பாயாக. எப்ப கேட்கிறாங்க, அவங்க கேட்டு ஒரு 6000 ஆண்டாவது இருக்குமில்ல, எப்படினாலும் 5000 கூட வச்சுக்கிறீங்க, கேட்கிறாங்க. அதாவது மனிதர்கள் இதை நோக்கி திரும்பணுமா. இப்ராஹிம் நபி கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் அத குர்ஆன்ல நபிகள் நாயகம் மூலியமாக நமக்கு எடுத்துரைக்கிறான். மக்கள்லாம் இந்த பாறாங்கற்கள், இந்த மலை குண்டங்கள், குகைகள் பார்த்தாலே புதுசா போனவங்களுக்கு பதக்க வைக்கிற மாதிரி வெளிய பகுதிகள், மக்கா ஹரத்தை தவிர்த்துட்டு வேற ஏரியாவுக்கு போனா என்ன வந்துடும், ஒண்ணுமே இருக்காது. ஒட்டகம் மேய்க்கிற காடா இருக்கும், பாலைவன பூமியா இருக்கும். அப்போ தகுவி இலேயும் ரிசுகவும் மின சமராத்தி அல்லகும் யஸ்குரூன். மனிதர்கள் சிலர் உள்ளங்களை இதை நோக்கி விருப்பம் கொள்ள, அதாவது இந்த பக்கம் திருப்புவாயாக, நாங்க நன்றி செலுத்தக்கூடிய இவர்களுக்கு கனிகளை உணவுகளாக வழங்குவாயாக, அதாவது நல்ல கனி வர்க்கங்களாக வழங்குங்கிறான். ஆனா அங்க கனிகள் வந்து என்ன இருக்காது, விளைந்து வராது. அப்ப மக்களும் அந்த இடத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. அப்ப என்னது, இந்த ரெண்டும் இப்ப நடக்குதா? ரெண்டும் நடக்குது. உலக அழிகிற வரைக்கும் இருக்கும். கனிகள் ஆப்பிள் என்ன திராட்சை என்ன எல்லாம் வந்து என்ன ஆகுது, எக்ஸ்போர்ட் பண்ணி ஏற்றுமதியில வந்தாலுமே அங்க வந்துருது.